திருமண நிகழ்ச்சியை எல்லாரும் கடைசி வரை இருந்து சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பம் செய்யலாம். முதலாவதாக என்னுடைய மூத்த தம்பி நசுருதீனுடைய மகன் நிதாலுக்கும் இளைய தம்பி இக்பாலுடைய மகள் சாலிஹாவுக்கும் நடைபெறுகின்ற இந்த திருமணத்திலே இந்த திருமணத்தை தலைமையேற்று நடத்தி தரும்படி எங்களுடைய அண்ணன் முஹம்மது யூசுப் சாலிஹ் அவர்களை அழைக்கிறேன். அடுத்தபடியாக இந்த திருமண நிகழ்ச்சியிலே மன உரையை நிகழ்த்தியிருக்கின்ற எங்களுடைய மரியாதை பாசத்திற்குரிய ஷேக் ரஹ்மத்துல்லா அஹ்மதாதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்னுடைய மூத்த தம்பி நசுருதீன் முஹம்மது சாலிஹ், மணமகனுடைய தந்தை நசுருதீன் முஹம்மது சாலிஹ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக இளைய தம்பி முஹம்மது இக்பால் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். எங்களுடைய மரியாதைக்குரிய மூத்த சகோதரர் தாரு தௌஹீனுடைய அமீர் பன்னூல் ஆசிரியர் அஹமது காக்கா அவர்களை முன்னாள் தலைவர் அனைவரும் மேடையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பாசத்திற்குரிய சகோதரர் இஸ்லாமிய இலக்கியத்திலே ஒரு புதிய பார்வையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தோழர் ஆசிரியர் நூருதீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இலக்கிய வட்டத்தில் இன்றைக்கு அதிராம்பட்டினத்தில் முன்னணியில் இருக்கிற தங்களுடைய பணிப்பளுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த திருமணத்திலே கலந்து கொள்வதற்காக மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி ஜாக்கிர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சகோதரர் கும்பகோணம் குலாம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் தஞ்சை மாவட்ட தலைவர் அருமை தம்பி அஹமது ஹாஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கடற்கரை ஜமாஅத்தின் துணைத் தலைவர் அஹமது ஹாஜா வந்துட்டாங்களா? அஹமது ஹாஜா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். மணமகன் நிதால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பாப்பா நிதால்,
நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக என்னுடைய இளைய தம்பி இக்பாலுடைய இளைய மகள் சஃபியா முஹம்மது இக்பால் அவர்களை கிராத் ஓதி தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து தலைமை உரையாற்றுவதற்காக எங்களுடைய மூத்த சகோதரர் முகமது யூசுப் சாலிஹா அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க இந்த நிக்காஹ் மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களான இஸ்லாமிய
மார்க்கம், கல்வி, சிந்தனை ஆர்வலர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உறவினர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த எங்களது குடும்ப நிக்காஹ் வழக்கம்போல் தௌஹீது முறையில் மிக எளிமையான முறையில் ஆடம்பரமின்றி இன்ஷா அல்லாஹ் நடக்கவிருக்கிறது. இந்த திருமண நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது வேண்டுகோள், அமைதியான முறையில் அமர்ந்து நிக்காஹ் முடியும் வரை அமைதி காத்து இந்த நிகழ்வின் இறுதியில் வலிமா விருந்து பெண்களுக்கு 12:20க்கும் ஆண்களுக்கு 1 மணி வரைக்கும் துருமனை நடக்கவிருப்பதால் அனைவரும் அமைதி காத்து விருந்துண்டு மக்களை வாழ்த்தி அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொகுப்பு யார்? தொகுப்பு யாருங்கண்ணா? தொகுப்பு யார் வாசிக்கிறேன்? என்ன வாசிக்கம்மா? வேறு யாரும்? அடுத்தபடியாக இந்த நிக்காஹ் மஜ்லிஸுக்கு நிக்காஹ் குத்பா உரை நிகழ்த்த அஷேக் KS ரஹ்மத்துல்லா இம்தாதி அவர்களை அழைக்கிறேன். ஷேக்கை பற்றிய உங்களுக்கு ஒரு சிறு அறிமுகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1989 வருடம் என்னுடைய தம்பி இக்பாலுடைய திருமணத்தை ஷேக் ரஹ்மத்துல்லாஹி இம்தாதி அவர்கள் தான் செய்து வைத்தார்கள். மாஷா அல்லாஹ், இன்றைக்கு அவருடைய மகளுடைய திருமணத்திற்கும் குத்துபா ஓதுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்திருக்கிறான். அவர்களுடைய பயானை கேட்டு பாருங்கள். மார்க்கத்தில் எப்படி இஸ்லாமிய திருமணம் நடத்த வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வழிகாட்டி இருக்கிறார்களோ அதன்படி நாம் அவர்களுடைய உரையை கேட்டு செயல்படுத்துவோமாக இன்ஷா அல்லாஹ். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: وأعوذ بالله من الشيطان الرجيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் நிக்காஹ் நடத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சி நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு சில விஷயங்களை பேசுவதற்காக, தெரிந்து கொள்வதற்காகவும் நாம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள், திருமறை குர்ஆனும் அதனுடைய விளக்க உரையான ஹதீஸும் முஸ்லிம்களாகிய நாம் முறையாக சரியாக கடைபிடித்தால் இன்றைக்கு உலகில் எல்லோரும் சேர்ந்து இஸ்லாம் தான் சட்டமாக இருக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய சட்டங்கள் தான் எல்லா நாட்டிற்கும் உலகத்திற்கும் தேவையான சட்டங்கள் என்ற முடிவுக்கு வந்துவிடுவார்கள். ஆனால் நாம் எந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த மார்க்கத்தினுடைய பெரும்பகுதி விஷயங்களை தெரியாமலேயே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் என்ற பெயரால் நடக்கின்ற நிகழ்ச்சிகளும் வணக்க வழிபாடுகளும் அது ஏன், எதற்கு என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது என்பதை பற்றிய எந்த சிந்தனையும் தெரிந்து கொள்வதற்கான முயற்சியும் இல்லாமலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீர்களானால் செய்தி சாதனங்களிலே முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், இன்றைக்கு முஸ்லிம்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று பேரணிகளும் மகாநாடுகளும் பெண்களுக்கு ஆண்களுக்கு என்றெல்லாம் தனித்தனியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் சகோதரர்கள் அல்லாதவர்கள் செய்தி எழுதுகிறார்கள், பொது சட்டம் வேண்டும், பொது சிவில் சட்டம் வேண்டும். அது என்ன சட்டம் வேண்டும்? இஸ்லாமிய சட்டம் வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தில் தான் எல்லோருக்கும் தேவையான, எல்லோரும் பொதுவாக கடைபிடிப்பதற்கான தகுதியும் அம்சமும் இஸ்லாத்தான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை சொன்னதற்காக என்ன காரணம் என்று நாம் பார்த்தால், குர்ஆன் மனிதன் யார், அவன் எங்கே இருந்து வந்தான், எதற்காக வந்தான், வந்துவிட்ட இந்த மனிதன் எங்கே செல்கிறார், சென்ற போது என்ன நடக்கப் போகிறது, மனிதன் வருவதற்கு முன்பாகவும் வந்த பிறகும், வந்த பிறகு அவன் செல்கின்ற இடமும், இதுவெல்லாம் சொல்லப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாம் அல்லாத வேறு எந்த மதத்திலோ மார்க்கங்களிலோ சமயங்களிலோ அமைப்புகளிலோ எதிலேயுமே அது கிடையாது. எனவே முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம், எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும், வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும், அல்லாஹ் இதற்கான முறை எப்படி சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த முறைகளை, திட்டங்களை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தெளிவுபடுத்தி நடந்து முன்மாதிரியாக காட்டியிருக்கிறார்கள். இந்த இரண்டு அம்சங்களும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அந்த அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்கிற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதும், அதை பிற மக்களுக்கு சொல்பவர்களாக அல்ல நம்மை ஆக்கியாள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆனில் எதெல்லாம் சொல்லப்பட்டு பாருங்க. நீங்க குர்ஆனை கொஞ்சம் கவனமா படிச்சீங்கடா, கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதைத்தான் முஸ்லிம்களாகிய நாம முக்கியமாக வணக்கமாக கருதுகிறோம். முக்கியமான வணக்கம் தான். ஆனால் குர்ஆனை நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் இதையெல்லாம் விட அதிகமாக அல்லாஹ் தஆலா பல்வேறு செய்திகளை சொல்லுகிறான். இதெல்லாம் குறையத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஆனால் அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆனில் சொன்ன வசனத்தில் வசனங்கள் எழுதி போடப்பட்டிருக்கு.
எப்படி அல்லாஹ் ஆரம்பிக்குவாங்க? வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வல்லமைகளிலே உள்ள ஒன்று. அப்ப அல்லாஹ் யார், அவன் ஆற்றல் என்ன, அவனுடைய சக்தி என்ன என்பதை அல்லாஹ் சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகள். ஒரு செய்தி என்ன? வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் வலிமைகள் அவருடைய அத்தாட்சிகளில் உள்ள ஒன்றுதான் உங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஜோடிகளை மனைமார்களை அல்லாஹ் அமைத்து தந்திருப்பது அல்லாஹ்வுடைய வல்லமையில் உள்ளது என்று சொல்கிறார். இதற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது நம்ம எல்லாம் சிந்திக்க வைப்பதற்கான விஷயம் சொல்றான். மனிதனை அல்லாஹ் தஆலா மண்ணில் இருந்து படைத்தான். மண்ணிலிருந்து படைத்த ஒரே ஒரு மனிதனிலிருந்து கோடிக்கணக்கான மனிதனை உருவாக்கி இருக்கிறார். இதுவும் அல்லாஹ்வுடைய வல்லமையிலே உள்ள ஒன்றுகிறான். என்றா உலகத்தில் பார்க்கிறோம், ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக அதற்கான மூலப்பொருள்களும் அவருடைய முன்மாதிரி வைத்து உருவாக்கப்படுகிற பொருள், ஒரே பொருளை ஒரு கோடிக்கணக்கான பொருளை ஒரு மோல்டு செய்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியில்லாம வருமே தவிர அமைப்பு மாறாது. ஆனா அல்லாஹ் தஆலா மண்ணிலிருந்து மனிதனை படைக்கிறான். நம்மளாம் யாரு? மண்ணு. மண்ணிலிருந்து அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்கிறான். இவ்வளவு அழகான தோற்றம் பாருங்க. இந்த மண்ணிலிருந்து படைத்த பிறகு ஒரு ஆண் தான் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார். அவரிலிருந்து வராவுடைய எலும்பு எழுந்திருந்து பெண் படைக்கப்பட்டார். அப்ப அல்லாஹ் நினைச்சா மண்ணும் மனிதன், எலும்பும் மனிதன். அப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன என்றால், அவன் எதை எப்போது எப்படி நினைக்கிறானோ அது மாதிரி செய்கின்ற ஆற்றல் மிக்கவன். இது அல்லாஹ் ஒருத்தர் மட்டும்தான் முடியும். எந்த நேரத்தில் எதை எப்படி செய்ய விரும்புகிறானோ விரும்பிய உடனே நடந்துவிடும். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ் சில முன்மாதிரிகளை காட்டுவதற்காக மண்ணில் மனிதனையும் அந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதனுடைய விராயிலிருந்து ஒரு பெண்ணையும், இந்த ஆணும் பெண்ணும் கூடுகிற போது அவருடைய அந்த மனோச்சியினால் ஏற்படுகிற விந்துகளிலிருந்து அல்லாஹ் சொல்லும்போது மாய் மகிழ்கிறான். கேவலமான ஒரு துளி மனிதனை படைத்துகிறான். அப்ப மண்ணிலிருந்து படைச்சா மண்ணு மாதிரி இருக்கணுமா இல்லையா? யாருமே மண்ணு மாதிரி இல்லை. எலும்பு எலும்பு மாதிரியாக்கு அதுவும் இல்லை. அப்ப மண்ணினாலும் எலும்பினாலும் படைக்கப்பட்ட இருவரும் கூடுகிற போது ஒரு துளி இந்திரியம் வருது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. சிந்திச்சு பார்க்க அல்லாஹ் நாம சிந்திக்காதனால இஸ்லாமியத்துடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமை தெரியாதனால் அல்லாஹ்வோடு நடந்து கொள்கிற பண்பு நம்மிடத்தில் குறைந்து போயிருக்கிறது. அப்ப இப்படி உருவாக்கப்பட்ட இந்த மனிதன் எப்படியெல்லாம் மாறி போயிருக்கிறான். அப்ப ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் பெறக்கூடிய பிள்ளைகளை பாருங்க. நாம பெறக்கூடிய பிள்ளைகள் தாய் போல ஒரு பிள்ளை, தந்தை போல ஒரு பிள்ளை, தாய் தந்தை ரெண்டும் இல்லாம வேறு மாதிரியான கோலத்தில் ஒரு பிள்ளை. அப்ப குலத்திலும் அமைப்பிலும் பலவேறுபட்டவர்கள். அப்ப எத்தனை கோடி பேர் கோடி சைஸா இருக்கிறோம். செஞ்சு பாருங்க. உங்க அந்த மண்ணிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து படைத்தேன் பெண்ணாக, அந்த ஆணும் பெண்ணும் கூடுகிற போது ஏற்படுகிற ஒரு துளி இந்திரியத்தில் இருந்துதான் நீங்கள் உருவாயிருக்கிறீர்கள். அப்ப இவ்வளவு அற்புதமான ஒரு அருமையான அழகான கோலத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறானே, இது இறைவனுடைய வல்லமையை உங்களுக்கு காட்டுகிற சொல்றான். அது தொடர்ந்து என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய ஆற்றல் உள்ளதில்தான் என்னன்னா, உங்களுக்காகவே உங்களிலிருந்து ஒரு பெண்ணை படைத்திருக்கிறான். அப்படின்னா முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்குறான். அப்ப அவருடைய ஒரு அங்கம் தான் இந்த பெண் ஹவ்வா. அப்ப நபி ஸல்லல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலுடைய ஒரு பகுதி, ஒரே ஒரு துண்டு தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப மனிதனிலிருந்து உருவாக்கப்பட்டவள் தான் அந்த பெண். அப்ப இருவரும் சேர்ந்து நோக்கம் என்ன? திருமணம் என்பது ஒரு வணக்கம். இதை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. வணக்கம் என்பதை செய்வதற்காக நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த திருமணத்தை செய்யறதுக்கு யாரும் முயற்சி எடுக்கிறதே இல்லை. திருமணம் என்றால் என்ன? திருமணத்தை ஏன் நடத்த வேண்டும்? அந்த திருமணத்தை நடத்துவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்க வேண்டும்? அவன் திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் தஸ்குரு இலைஹா. திருமணத்தின் முக்கியமான நோக்கம் அந்த திருமணத்தின் மூலமாக
நீங்கள் அமைதி பெற வேண்டும். அப்ப திருமணம் செய்யறார் சொன்னா அந்த திருமணத்தின் வாயிலாக அமைதி பிறக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு துரதிருஷ்டமாக திருமணத்திற்கு பிறகு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தீமு தீப்பின்னு சொல்லுவாங்க. திருமணத்திற்கு முன்னால், திருமணத்திற்கு பின்னால். நல்ல குடும்பம், ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அழகான மாப்பிள்ளை வேண்டும், தன்னுடைய மகனுக்கு அழகான ஒரு பெண் வேண்டும், நல்ல நிம்மதியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனம் முடிச்சு வச்சவர் பார்த்தா தாய் தந்தை இவருக்கு எதிராக இருக்கிறாங்க, தாய் தந்தை மகன் எதிராக இருக்கிறான். அப்ப இங்கே நாம் பார்க்கும் போது இந்த திருமணத்தின் வாயிலாக என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கல. அப்ப இவர்களுக்கு கிடைக்கிற அமைதியை கெடுக்கிறவராக தாய் மாறிடுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? திருமணம் நினைச்சாங்களே தவிர, நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்க ஆசைப்பட்டாங்களே தவிர, இந்த திருமணம் ஏன், இந்த திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று யாரும் சிந்திக்கிறதில்ல, தெரியல. உதாரணம் பாருங்களேன், ஒருத்தர் தான் பக்கத்து கடையில் ஒரு பக்கத்து வீட்டுக்கு கடை இருக்கும், அந்த கடையை தாண்டி வேகமா போயிட்டே இருப்பாரு. எங்கெங்க போறீங்க? இந்த கடையோட ஜாமான் பேர சொல்லி அங்க போய் வாங்க போறேன். எங்க அங்க போறீங்க? உங்க பக்கத்து வீட்டு கடை, உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற இல்ல, அங்க நைசா நயமான பொருள், அங்க ஒரு 10 பைசா கம்மியும் கூட. அப்ப 10 பைசா கம்மின்ற உடனே அதை வாங்கி தேடி தேடி சென்று வாங்குற பழக்கத்தை பார்க்கிறோம். இப்போலாம் இளைஞர்கள் கொஞ்சம் நல்ல லேட்டஸ்ட் இளைஞர்களாங்க, ஊரு போறாங்க, எங்கடா போய் டீ குடி போறாங்க. எங்களை சில பேர் பாத்தீங்கன்னா பொய் சொல்லி தமா சொல்ல, உண்மையே சொல்றேன், பைக் எடுத்து 5-6 பேர் ஒண்ணா போயிட்டு இருக்காங்க. எங்கடா போறீங்க? தென்காசி டீ குடிக்க போறேன், கடையில் தென்காசி. ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கான். அப்ப டேஸ்ட் தெரியும் போது, நயம் தெரியும் போது, மலிவு தெரிகிற போது அதற்காக பயணம் செய்கிறார்கள், சிரமத்தை மேற்கொண்டு செய்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நமக்கு ஒரு முஸ்லிம் அவருடைய முக்கியமான நோக்கம், முக்கியமான சுவை, முக்கியமான இன்பம் என்ன? மரணித்து விட்ட பின்னர் பிறகுள்ள வாழ்க்கையும் சுகபோகமான இன்பம், முடிவில்லா நினைத்தது நினைத்த இடத்தில் நினைக்கிற மாதிரி இன்பம் சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை அடைய நினைக்கிறவ 10 பைசாக்காக சிரமப்படுகிறவர்கள், கொஞ்ச நாட்டுக்கு ருசியாக சிரமப்படுகின்றவர்கள் நிலையான சுவை, முடிவில்லாத இன்பம், கஷ்டமும் உழைப்பும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியம், அதை பெறுவதற்காக நாம் என்ன முயற்சி செய்தோம்? ஒரு தொழிலாளு, ஒரு 50 வயசாளு 60 வயசாளு இப்படி தொழுகிறீங்க, தொழுகிறீங்கள, தொழுகண்டா என்னங்க, எப்ப கடமையாச்சு கேட்டா கோவம் வந்துடும். சின்ன பிள்ளையே தொழுகிறேன், அவ்வளவுதான். அது தொழுகண்டா என்ன, அதை ஏன் தொழணும், எப்படி தொழில், யாரும் அது எந்த முயற்சி எடுக்கிறதே இல்லை. அதை ஒரு ஆயத் சொல்ல கொஞ்சம் யோசிங்க. அல்லாஹ் குர்ஆன்ல வலா தக்ரபு ஸலாத வஅன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலூன், நீங்கள் தொழுகையின் பக்கமே வந்து விடாதீர்கள். எப்ப? நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் வந்த பிறகும் குடி முழுமையாக நிறுத்தப்படல. அப்ப குடித்து விட்ட சகோதரர்கள் அந்த குடி போதையினால் தவறுதலாக ஓதிவிடுகிறார்கள். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகையிலே குடிச்சிட்டு இருக்கிற போது போதையா இருந்தா பள்ளிக்கு வராதீங்க. அப்படி ஒருவேளை வர்றதா இருந்தா எதுவரை ஹத்தா தஅலமு மா தகூலூன், நீங்கள் என்ன தொழுகையிலே சொல்லுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியணும். அந்த நிலை வராமல் பக்கத்திலேயே வந்துடாதுங்க அல்லாஹ். அப்ப தொழுகிறவங்களுக்கு என்ன சொல்லுகிறோம்னு தெரியறதுக்கு அவங்களுக்கு தலையா இருந்தது போதை தான். இன்னைக்கு நமக்கு என்னங்க, ஒரு போதையும் இல்லை, குடிச்சு தொழுகைக்கு வர்றதில்லை. அப்ப போதை இல்லாமலேயே தொழுகிற 90% பேருக்கு தொழுகை என்ன சொல்லணும்னு தெரியல. அல்லாஹ் கையை கட்டல இருந்து சலாம் கொடுத்துட்டேன், ஜமாத்தோட தொழுதுட்டேன் சொல்லக்கூடிய 90% அந்த தொழுகையில என்ன சொல்கிறோம் என்று தெரியவில்லை. அதனால தான் முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிற மக்களுடைய கண்பார்வையில் நாம இழிவாகவும் நம்மை பல வகையான குற்றங்களுக்கும் ஆளாக்கும் முக்கியமான காரணம் நாம குர்ஆனை புறக்கணிச்சதுதான். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் ரொம்ப அன்பாகவும் பணிமா சொல்லி போறேன். என் தென்காசியில ஒரு பள்ளியில காலையில பாத்தீங்கன்னா டெய்லி அனௌன்ஸ் பண்றாங்க,
அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சரியாக 6:30 மணிக்கு மனசு ஆரம்பிக்கப்படும். உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி வையுங்கள். எந்த ஸ்கூல்லையாவது தாய்மார்களே, சகோதரர்களே, உங்க பிள்ளை அனுப்ப சொல்றாங்களா? பிந்தி வந்தா வெளியே விடுறான். அதுக்காக தாய் தம்பி கையை கட்டிக்கிட்டு இந்த பிள்ளை ஒழுங்கா வந்துடும், லேட்டா வந்துடும், சரியா வந்துடும், சேர்த்துக்கன்னு சொல்றோம். ஆனா எந்த ஒரு தாய்மார், ஒரு தாயோ தந்தையோ அல்ல பிள்ளைகளுக்கு பொறுப்பானவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எந்த மதரசாவிலையாவது கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்களா? அல்ல ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா சேர்த்திருக்கிறீங்களா? 1000 ரூபாய் கொடுத்து என் பிள்ளை எல்கேஜி படிக்க வச்சிருக்கிறேன், 10,000 ரூபாய் கொடுத்து அந்த காலேஜ் சேர்த்திருக்கிறேன், எப்படி பெருமையாக சொல்லிக் கொள்ளக்கூடிய யோசி பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். டாக்டராக, இன்ஜினியராக, இன்னும் பல்வேறு படிப்புகளை படிக்க வைக்கிறீங்களே, அந்த குழந்தைகள் ஒருவேளை இஸ்லாம் என்ற நாம, இஸ்லாம் என்ற அர்த்தம் தெரியாம வளர்ந்துட்டா எங்க போவாங்க? அப்படி போற குழந்தை நாளைக்கு நமக்கு எதிராக மறுமையில் அல்லாஹ் சாட்சி சொல்வார்களே. அப்ப உலகத்தில் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கிற முயற்சி சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய முயற்சி. அவன் படித்து முடிக்கிற காலத்துல எந்த படிப்பை முடித்தான் அதுக்கு முந்தியோட எல்லா புக்களும் தூக்கி தூர போட்டுவான். அது பிரயோஜனப்படாது. ஆனால் திருமறை குர்ஆன் என்றைக்கு ஒருவன் படிக்க ஆரம்பிக்கிறானோ அங்கிருந்து சாகிற வரை அவன் கையில் அது குர்ஆனை வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப எந்த குர்ஆன் தன்னுடைய வாழ்க்கைக்கு முழுமையாகவும் மரணத்திற்கு பிறகும் தேவையோ அந்த குர்ஆனை பொருள் உணர்ந்து சமூகத்தில் படிக்கிறது இல்லை. அப்படி படிக்காத ஏற்பட்ட கேடுகள் தான் இன்னைக்கு நாம சமூகத்தில் பல வகையான பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். குர்ஆன்ல சொல்ற வமன் அவ்லம், யார் மிகப்பெரிய அநியாயக்காரன், மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி, அந்த இறைவனுடைய சட்டதிட்டங்கள் ஆயாத்துகள் படித்து காட்டப்படுகிற போது புறக்கணிக்கிறானே, அவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? வல்ல எப்படி கேட்க பாருங்க. ஒரு அநியாயக்காரன், அல்லாஹ்வுடைய பார்வையில் அநியாயக்காரன் யாருன்னா குர்ஆனுடைய வசனங்கள் படிக்கப்படுகிற புறக்கணிக்கிறவன். அப்ப குர்ஆனை படிச்சு புறக்கணிக்கிறவன் எப்படின்னா, குர்ஆனை படிக்காமலே புறக்கணிக்கிறவன் யாரு? நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இன்னைக்கு குர்ஆனை படிக்கவே இல்லை, படிப்பதற்கு இந்த முயற்சி எடுத்துக்கொள்றது இல்லை. குர்ஆனை படிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, ஓதிட்டேன். யாருமே குர்ஆனை படிச்சு சொல்லவே மாட்டாங்க. சமீபத்தில் இந்த கோடைகால பயிற்சி நடக்கும், எல்லா ஊரும் நடத்துறாங்க. ஒரு ஊர்ல அந்த பயிற்சி முடிஞ்சு நான் கடைசியா பரிசு கொடுக்கான்னு போயிருக்கிறேன். எல்லா +2 பிள்ளை 10 பால் படிச்ச பிள்ளை தான். எல்லா பிள்ளைகள்ட்டையும் ஓதுனா என்ன நடத்து கேட்டேன். ஒரு பிள்ளைக்கு தெரியல. ஓதினா என்ன பொருள் கேட்டேன். ஒரு பிள்ளை சொல்லிச்சுங்க, ஒரு +2 பிள்ளை சொல்லிச்சு. அந்த பிள்ளை விளங்கி சொல்லுது, என்ன தெரியல. விளங்காம படிக்கிறது பேர் ஓதினான். விளங்காம படிச்சா அது பேர் ஓதினான் அர்த்தமா. ஏன் அப்படி நினைக்கிறது? குர்ஆனை படிக்கும்போது விளங்காது. வேற எந்த பாடம் படிச்சாலும் ஏன் ஆரம்பிக்கும் போது ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லுறான், ஆனா அணில் சொல்லி கொடுக்குறான். எங்கேயாவது இவ்வளவு நவீன காலத்தில் வாழ்கிறீர்களே, கம்ப்யூட்டர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, அலிஃப் பார் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கீங்களா? அல்ல அலிஃப் பார் அபுன், ஆ பார் ஆலுன், ஈமான் சொல்லி ஒண்ணு கொடுக்குறாங்க. அப்ப என்ன படிக்கிற? ஆ ஆரம்பிக்கும் போதே பொருள் இல்லாத படிக்க போறான். ஆனக்கும் பூனக்கும் கீனக்கும் மீனக்கும் இன்னி பின்னி தின்னி கின்னி அரபியே இல்லை. இது ஒரு சில வார்த்தை அரபி. அப்ப அரபியில இல்லாத வார்த்தைகளை அரபி என்று படித்துக் கொடுத்த நவீன காலத்துல. அப்ப அந்த அளவுக்கு சமூகத்தில விழிப்புணர்வு இல்லை. குர்ஆனுடைய கல்வியை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. ஒரு சில நல்லுள்ளங்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு சிலர் 100-1-2 பேர் தான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள், கல்விக்கூடங்கள், கல்லூரிகள், அந்த கல்லூரிகளிலும் இஸ்லாமிய கல்வியோடு இணைந்து வர வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய முயற்சி இருக்கிறாங்க. அதுக்கு சமூகத்தில் அவ்வளவு பெரிய வரவேற்பும் இல்லை. வெறும் யூத கல்வியை, நரகத்து கல்வியை படிப்பதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சி, இந்த சொர்க்கத்து கல்வியை படிப்பதற்காக, இறைவனுடைய திருப்தியை பெறும் கல்வி படிப்பதற்காக எந்த முயற்சி எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் அருமை சகோதர சகோதரிகளே, நவீன காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் முடிவு செய்ய வேண்டும். நான் எந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும், எந்த ஒரு வழக்கத்தை செய்தாலும், அது யாருக்காக செய்கிறேனோ அவர் இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்று தெரிந்து செய்வேன் என்ற ஒரு முயற்சி நாம எடுத்தா, இன்றைக்கு முஸ்லிம்களை பற்றி வேறு எவரும் எதையும் சொல்ல முடியாது. இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எவராலும் கை வைக்க முடியாது.
அத கை வைக்க அல்லாஹ் விடவும் மாட்டான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். எனவே திருமணம் என்றால் என்னன்னு பல தடவை பேசிட்டே இருக்கிறோம். ஆனா அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா திருமணத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் சொல்றான்? மன அமைதி. இந்த மன அமைதி கிடைக்க வேண்டுமானால் நாம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபடி அதிகமாக சொன்னாங்க. அது ஹதீஸ் எழுதப்பட்டது. ஒருவர் தனக்கு ஒரு பெண் வேண்டி என்று விரும்புகிற போது உலகுடைய இயல்பான நிலை என்ன? தனக்கு பெண் வேண்டி நினைச்சாலே அவர்கள் பார்ப்பது முதல்ல பணத்தை தான். வசதியான வீட்டு பெண்ணை தான் தேடுவார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தை மையமாக வைத்துத்தான் திருமணத்தையே தேட ஆரம்பிப்பார். பெண்ணை தேடுவாங்க. ஒரு சிலருக்கு அடுத்தபடியாக அழகான பெண்ணா, பார்க்க லட்சணமா இருப்பாளா என்று எந்த அழகையும் பார்ப்பார்கள். அதோடு சிலர் அவருடைய குடும்ப பரம்பரை என்ன, நல்ல குடும்பத்தை சார்ந்தவளா, கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவளா என்று குடும்பத்தையும் பார்ப்பார்கள். ரசூல் சொல்லிட்டு நாலாவதா சொன்னார், தீனுடைய பெண்ணை மனமுடித்து பெற்றுக் கொண்டாங்க. அப்ப திருமணத்தின் வாயிலாக அமைதி, வெற்றி, ரெண்டு வாரத்தை குர்ஆனில் பார்க்கிறோம். எப்படி தொழுகையில, நோன்புல இன்ன பிற வணக்கங்களை செய்து அல்லாஹ்விடத்திலே வெற்றி சொர்க்கத்தை பெறுவதற்காக நாம் முயற்சிக்கிறோமோ, அதே போல இல்லற வாழ்க்கை. அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய இல்லற வாழ்க்கைக்கு ஒரு பெண் தேவை என்று நினைக்கிற போது அவருடைய சிந்தையில் வர வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? நான் மனம் முடிக்கிற பெண் மூலமாக எனக்கு உள்ளத்திற்கு அமைதி ஏற்பட வேண்டும். அந்த பெண் மூலமாக நான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக வேண்டும். அப்ப உலகத்துல சொர்க்க வாழ்க்கை வாழணும். மறுமைக்கு போகும்போது வாழ்க்கை சொர்க்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி திருமணம். அப்ப திருமணம் என்பது ஒரு வெறுமனே ஒரு ஆணும் பெண்ணும் அவருடைய மனோச்சையை தீர்த்துக் கொள்வதற்கான வாழ்க்கை என்பது அல்ல. மாறாக அந்த மனோச்சையை தீர்த்துக் கொள்ள விரும்புகிற பெண்ணு ஆணும் அவருடைய வாழ்க்கையை நிம்மதியை விரும்ப வேண்டும், வெற்றியை விரும்ப வேண்டும். அவ வெற்றியை விரும்புவதற்கு அல்லாஹ்வுடைய தூது சொன்ன மார்க்கம் என்ன? மார்க்கமுடைய பெண்ணை தேடுங்கள். அப்ப நம்முடைய பார்வையில நம்முடைய மகனுக்கு ஒரு பெண் வேண்டி நினைக்கிற போது அந்த பெண்ணை மார்க்கத்தை தெரிந்த பெண்ணாக இருக்க வேண்டும். அப்ப மார்க்க தெரிஞ்ச பெண்ணை தேடுங்கன்னு சொல்லும் போதே அதுக்கு என்ன அர்த்தம்? தேடக்கூடியவன் மார்க்கம் தெரிஞ்சவனா இருக்கணும். அப்ப மார்க்கத்தை தெரிந்தவனாக இருந்தால் தானே பெண்ணை மார்க்கமுள்ள பெண்ணை தேடுவான். அந்த பெண்ணை தேடுவதற்காக நினைக்கக்கூடிய பெற்றோருக்கு மார்க்கம் இருந்தால் தானே அதை தேடுவார்கள். அப்ப மொத்தமா பார்த்தா, டோட்டலா பார்க்கும் போது பெண்ணும் பெண்ணை பெற்றவர்களும் மாப்பிளை பெற்றவர்கள் எல்லாம் இந்த மார்க்க அடிப்படைக்கு சரியான தெளிவில்லாத காரணத்தினால என்று விரும்புகிற போது அவருடைய நோக்கம் வேறுவாக இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்க சொன்ன மாதிரி வேற எந்த மார்க்கும் சொல்லல. இன்னைக்கு நாம அரங்கத்தில் அடிச்சு உறுதியாக திட்டவட்டமாக சொல்லலாம், சவால் சொல்லலாம். யாருக்கா தைரியம் இருந்தா கொண்டு வாங்கடா பாப்ப புது சட்டத்தை, குர்ஆனை தவிர வேற எவனும் எதையும் கொண்டு வர முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். எப்ப குர்ஆனை படிச்சிருந்தா. ஏண்டா குர்ஆன்ல தான் திருமணம் செய்யறது எப்படி செய்யணும், ஏன் செய்யணும், அது திருமண வாழ்க்கை எப்படி எல்லாம் அமையணும், பிரச்சனை வந்தா என்ன செய்யணும், எல்லா செய்திகளையும் சொல்கிறார். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, நமக்கு ஆண் மக்களை பெற்றவர்கள், அந்த ஆண்மகனுக்கு ஒரு பெண் வேண்டிய தேடுகிற போது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணை, இணை வைக்கக்கூடிய ஒரு ஆணை மாப்பிள்ளை பொண்ணாக தேர்வு செய்வார்கள். ஒரு மாப்பிள்ளைக்கு பெண்ணு தேடும் போது முதல்ல பார்க்க வேண்டிய விதி, அந்த பெண்ணு இணை வைக்கக்கூடிய பெண்ணா என்று பார்க்க வேண்டும் என்று யார் சொல்ற? அல்லாஹ் சொல்றான். அதே போல ஒரு பெண்ணை பெற்றவன் தன்னுடைய பெண்ணுக்கு தகுதியான மாப்பிள்ளை என்று பார்க்கிற போது இணை வைக்காத மாப்பிள்ளையா இருக்கணும். ஏன் அல்ல சொல்றான்? உலாய்க்கு எதுவும் இளன்னார், யாரேனும் இணை வைக்கிற மாப்பிள்ளை, இணை வைக்கிற பெண்ணை தேடிவிட்டால் அவர்கள் நரகத்திற்குத்தான் உங்களை அழைப்பார்கள். பாத்தீங்களா? அவ வாழ்க்கையில நிம்மதி இழந்து போய் வெற்றியை தவற விட்டு தோல்வியதற்கு என்ன காரணம்? முதல் படி, ஒரு ஆண்மகன் தனக்கு பெண்வன் நினைக்கிற போது, ஒரு பெண் தனக்கு ஒரு ஆண்மன் நினைக்கிற போது அவருடைய உள்ளத்தில் எழ வேண்டிய முதல் என்ன அம்சம்? அவர்கள் இணை வைக்கக்கூடிய இருக்கக்கூடாது. அப்ப இணை வைப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை பிள்ளைக்கு தெரியுமா சொன்னாங்க. உண்மையிலே குர்ஆனை படிச்சா அவ்வளவு தெளிவா
ரொம்ப விளக்கமா இதுதான் பாடம் என்பதை படித்து கொடுக்கப்பட்டது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் 40 வயசு வரையில எவனத்திலும் மண்டியிட்டு படிக்கவில்லை. அவருக்கு ஆசிரியர் அல்லாஹ் தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா 23 ஆண்டுகள் நடத்திய பாடம் தான் குர்ஆன். அல்லாஹ் நடத்திய அந்த குர்ஆன் பாடத்தில் எவராலும் குறை கூற முடியவில்லை. குறை கூற வேண்டிய நோக்கத்தோடு படிக்கிறவனும் முஸ்லிமா மாறியதான். அப்ப அந்த அளவுக்கு அழகான பாடத்தை அல்லாஹ் படித்து கொடுத்திருக்கிறான். அதனால நாம இந்த பாடத்தை படிக்கும் போது நாம் நினைக்க வேண்டியது என்ன, சில பேர் மாற்றமா தௌஹீத் சிந்தனை கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டு குழந்தை ஆக்கிடலாம். அல்லாஹ் அப்படி சொல்லல. நம்ம வீட்டுல கொண்டு மாத்திரம் அவர் தௌஹீதா இருக்கணும். அவங்க தௌஹீதை சொல்லி கொடுத்து விளங்குற பிறகு பண்ண முடியுங்க. ஏன்னா அவர்கள் நரகத்திற்கு அழைக்கிறார்கள். அல்லாஹ் ஜன்னத்துல் மக்ஃபிரத், அல்லாஹ் தஆலா மன்னிப்பு பெற வேண்டும், சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, திருமணத்திற்கு ஒரு ஆண்மகன் பெண்மகன் அவர்கள் அந்த 2 மாப்பிள்ளை பெண்ணும் சிறுக்கு வைக்காமல் இருக்கணும். அவ இணை வைப்புனா என்ன ரசூல் சுருக்க அழகா சொல்லுறாங்க. இதை கொஞ்சம் தயவு செய்து மனசுல பதிவைங்க. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தோழர் சொல்கிறார், மாஷா அல்லாஹ் வஷித, அல்லாஹ்வும் நீங்களும் நாடினால் நடக்கும் என்றார். இது சர்வசாதாரண மக்கள் சொல்ற வார்த்தை. நீங்களும் அல்லாஹ் நினைத்தால் நடக்கும் சொன்னார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜஅல்தனி லில்லாஹி நித்தன் வகத் ஹலகக், அல்லாஹ் என்னை படைத்தவர் இருக்கிற போது அவருக்கு இணையாக என்னை ஆக்கிவிட்டாயே என்றார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வை போல எவரும் நினைக்க முடியாது. அல்லாஹ் நினைத்தால் நினைத்த உடனே நடந்து. ஒரு கோடீஸ்வரர் ஒரு நிமிஷத்தில், ஒரு பிச்சைக்கார திடீர் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஒரு மிக பயங்கரமான கட்டணம் அல்லாஹ் நினைச்ச ஒரே வினாடி நாட்டில் பார்க்கிறோம். அப்ப இப்படியெல்லாம் நினைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் மட்டும். அப்ப அல்லாஹ் எப்படி விளக்குறாங்க பாரு. அல்லாஹ் தூதி என்ன விளக்குறாங்க? அல்லாஹ் நினைச்சமா நீங்க சொல்லாத. ஏண்டா மனிதனாகிய நாம அல்லாம நினைக்க முடியாது. மட்டுமல்ல, நாம நினைத்தால் நினைத்தது நடக்காமல் போகலாம். மட்டுமல்ல, நாம் நினைத்ததுக்கு மாற்றமாக கூட நடந்துடலாம். நம்ம நினைச்சு போவோம், அது வேகமா நடந்துடும். நான் இப்படி நினைக்கவே இல்லை, இப்படி நடந்து சொல்றாங்க தெரியுது. அப்ப சிறுக்கு என்றால் இணை வைப்பு பாவம் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு இருக்கிற பண்புகள், அல்லாஹ்வுக்கு இருக்கிற வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுக்கு இருக்கிற தன்மைகள் வேறு எவருக்காவது இருக்கிறது என்று நம்பினால், நினைத்தால், சொன்னால் அவன் இணை வைப்பு மாறிடுவான். அதனால மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் ரசூலும் மிகப்பெரிய பாவம் என்று சொன்ன பாவம் இணை வைப்பு என்ற பாவம் தான். குடி விபச்சாரம் போன்ற பாவத்தை எல்லாம் விட மிகப்பெரிய பாவம் இந்த இணை வைப்பு என்ற பாவம். அதனால முஸ்லிம்களாகிய நாம நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து, ஒரு முஸ்லீம் சகோதரர், ஒரு முஸ்லீம் சகோதரி, அவளை போன்ற சகோதரர் அவளுக்கு நன்மை என்று ஒன்றை நாடுவதாக இருந்தால், அவளுக்கு உதவி செய்ய நினைத்தால் முதல் உதவி அவள் இணை வைப்பு என்ற பாவத்தை வெளியே கொண்டு வரும். இது நம்ம செய்ய முதல் உதவி. ஏன்னா அது இல்லாம எவ்வளவு காரியம் செய்தாலும் நாளை மறுமையிலே அவன் வருகிற போது நரகத்திற்கு வருவான். நரகத்திற்கு போகாத ஒரு பாடம் ஷிர்க் என்ற பாடம் இருக்கக்கூடாது. அப்ப அப்படிப்பட்ட பெண்ணை தேடணும். அப்படிப்பட்ட பெண்ணுக்கு மாப்பிள்ளை இந்த மாதிரி மாப்பிள்ளை தேட வேண்டும். அப்ப இணை வைக்காத மார்க்கத்தை கற்ற ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையை தொடர்ந்துட்டா அந்த வாழ்க்கையில அவள் மிகப்பெரிய வெற்றி. என்ன ரசூல் சொன்னாங்க, அத்துன்யா குல்லுஹா மதா, உலகத்தில் அனைத்து பொருளும் மனிதன் அனுபவிப்பதற்காக அல்லாஹ் வச்சிருக்கிறான். கைர் அல் மரத்து சாலிஹா, அல்லாஹ் அனுபவிக்கிற பொருள்களிலேயே சிறந்த என்னன்னா நல்ல மனைவி, ஒரு நல்ல பெண் ஒரு கிடைச்சிட்டா அவன் பெற்ற பெரிய பாக்கியம். இது அல்லாஹ் பெரிய பாக்கியமா சொல்றான். ரசூல் சொல்றாங்க, அத ஒரு மனிதனுக்கு ரசூல் சொன்னாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறான், இறையச்சம் வாழ்றான். அப்ப இறையச்சம் தான் ஒரு மனிதன் நல்லவனாக இருக்கும் முக்கியமான வழி. அப்படி இறையச்சத்தோடு வாழக்கூடியவனுக்கு ஒரு நல்ல பெண்ணு கிடைச்சிட்டா அவன் செய்த பெரிய பாக்கியம் சொல்றாங்க. நல்ல பெண்ணா யாரு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூது இதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஒரு நல்ல பெண் நமக்கு வேணும். நல்ல பெண்ணா யாரு என்று ரசூல் சொன்னாங்க. நல்ல பெண் யாருன்னு சொன்னா வைதா நல்ல சர்வத்துடன் கணவன், ஒரு ஆண்மகன் மணமுடித்த பிறகு வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு வருகிற போது மனைவியை பார்த்தால் பார்த்த உடனேயே கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். எந்த தலைவன் சொன்னா? உலகத்தில் எந்த தலைவர் சொன்னா? யாரும் சொல்லல. எதை சொல்லலாம் பாருங்க, ஒரு கணவன்
வெளியே போய்விட்டு வீட்டுக்குள்ள வரும்போது மனைவியை பார்த்தா பார்த்த உடனே அந்த மனைவி கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க இருக்க நிறைய கணவனை பார்த்தா வீட்டுக்கு போக பயப்படுறாங்க, நேரமா போறதில்லை, போனா பெரிய பிரச்சனைங்க என்று எங்கேயாவது வெளியே உட்கார்ந்து நேரத்தை போயிட்டு வீட்டுக்கு போற எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு வீட்டுல வந்து பிரச்சனையோட வாழ்க்கை நடக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நல்ல மனைவி யாரு? இது பெண்கள் கட்டாயம் வாழ்க்கையில கடைபிடிக்கிற முக்கியமான அம்சம். ஒரு நல்ல மனைவி, நல்ல பெண், அல்லாஹ்வுடைய பாராட்டு கிடைக்கிற பெண்ணாக இருக்கிறதா இருந்தா என்ன அர்த்தம்? கணவன் வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு வருகிற போது அந்த கணவன் அவளை பார்த்த உடனே மகிழ்விக்க வேண்டும். 1000 பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள கணவன் வரும்போது ஏன் சொல்லக்கூடாது? அவங்களுக்கு மனதுக்கு வேதப்படுற அளவுக்கு, சிரமப்படுற அளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. பார்த்தோட மகிழ்விக்க வேண்டும். அவன் சந்தோஷப்பட நடத்தும். அவன் வரும்போதே கணவன் எப்போ வரப்போறான் என்று எதிர்பார்த்து தன்னுடைய ஆடையும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சகோதரிகள் நேர் மாத்தோம். வெளியே போகும்போது அலங்கரிப்பாங்க, வீட்டுக்குள்ள இருக்க பழைய இருக்கிற பன்னாச ஆடை கொடுத்துருப்பாங்க. அப்ப கணவன் வீட்டுக்குள்ள வரும்போதே கணவனுக்கு சந்தோஷம் என்ன இருக்கணும்? அழகான நகையெல்லாம் வந்து இரவல் கூட திருமணத்துக்கு வாங்கிட்டு வருவாங்க. இங்க பாதி பெண்கள் அதை பேசுவாங்க. இங்க எப்படி பெரும்பாலும் எந்த நகை எங்க வாங்கின, எப்ப வாங்கின, என்ன நடக்கும், சேலையா தான் பேசுவாங்க. ஆனா ரசூல் என்ன சொன்னாங்க? ஒரு நல்ல மனைவி யார் என்றால் இருக்கிற ஆடையிலேயே நல்ல ஆடைகளை, புத்தாடைகளை அணிந்து கொண்டு நல்ல அலங்காரம் செய்து கொண்டு கணவன் உள்ளே வருகிற போது மகிழ்விக்க வேண்டும் சொன்னாங்க. இது இஸ்லாத்துல முக்கியமாக நிறைய இடங்கள் இது இல்லை. இன்னைக்கு இன்னும் பெரிய கேடு என்னன்னா, கடை உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் வராது. எல்லாருக்கும் டேப் வாங்கி கொடுத்துருக்காங்க. வீட்டில் எல்லாருக்கும் ஒரு டேப் வாங்கி கொடுத்து அல்லது பெரிய மொபைலை வாங்கி கொடுத்து அவ அதிலேயே இருக்கா கவனமா. விளையாட்டிலே பாதி பேர் இருங்க வரேன் அவ்வளவுதான். அவன் வந்து ஒரு மூலம் இருக்க வேண்டியதான். சாயை வேகாம வேண்டாம் போட்டு குடிச்சுக்க அப்படி சொல்லக்கூடிய பொம்பளை இருக்காங்க. சாயை வேணுமா அதெல்லாம் சட்டியில் குடிச்சுக்க போங்க போங்க என்று திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அப்ப என்ன காரணம்? இந்த செய்தி தெரியல. ரசூல் சொன்னாங்க நல்ல மனைவி யார், நல்லவள் யார், அல்லாஹ் நாளைக்கு நல்லவள் சொல்வதா யாரா இருக்கணும்? கனவு எப்ப வரப்போறான்னு பார்த்துட்டே இருக்கணும். வந்த உடனே அவர் பார்த்த உடனே அவர் மன சந்தோஷம் நிம்மதி வந்துடும். அப்ப உலகத்துல பல்வேறு விஷயத்துக்கு போயிட்டு வர்றவன் எவ்வளவு செலவு இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் மனைவியை பார்த்த உடனே எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சிடும், சந்தோஷம் வரும். அடுத்து வைதா அமரஹா தாத்து, அவன் ஏதாவது காரியத்தை சொன்ன உடனே அவள் கட்டுப்பட்டு விடுவாள். பாருங்க அமைதி எங்க வரும் பாத்தீங்க, இதுல வரும். அப்ப மனைவிட்ட ஒரு விஷயம் சொன்னா சொன்ன உடனே செய்ய. மூன்றாவதாக வைதாக அன்ஹா, அவளை விட்டுவிட்டு அவன் போய்விட்டால் வருகிறவரை தன்னுடைய கற்பையும் பொருளையும் அவருடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும். அப்ப இப்படி ஒரு மனைவி கிடைச்சா எவ்வளவு பாக்கியம் பாருங்க. அப்ப அந்த மனைவி எங்க கிடைப்பா? அந்த மனைவி எங்க தேடணும்? அந்த மனைவியை தேடுவது குர்ஆன் ஹதீஸை படித்த, குர்ஆன் ஹதீஸை படித்த அந்த அடிப்படையில் வாழக்கூடிய வீடுகளிலே இது போன்ற பிள்ளைகளை தேடினா அவங்க வீட்டு வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, இது மாதிரி பண்புள்ள பெண்களை நீங்க தேடுங்கள். அதே போல ஆண்மகன் திருமணம் முடிச்சுட்டா அவருக்கு என்ன கடமை சொல்லாங்க? ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறதுக்கு முன்னாலேயே பொருளாதாரத்தை முதல் சேர்க்கணும். இஸ்லாம் ஒண்ணுதான். ஆண் யார் என்றால், ஆண்மகன் யார் என்றால், திருமணம் முடிக்க தகுதியான ஆண் யார் என்றால் அந்த பெண்ணுக்கு உண்ண உடுத்த இருக்க தேவையானதை கொடுப்பதற்கு யார் சக்தி இருக்கிறதோ, அதோடு இல்லற வாழ்க்கை இடுவதற்கான சக்தி இருக்குது, அவன் தான் ஆண்மகன், மனம் முடிக்க தகுதியானவன். இது ரெண்டு ஒன்று இல்லை. நல்ல வலிமை இருக்குது ஆனா பொருளாதாரம் இல்லை, நல்ல பொருளாதாரம் இருக்குது இல்லற வலிமை இல்லை, அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்யக்கூடாது. அவன் நோம்பு எடுக்கிறான். எவ்வளவு அருமையான மார்க்கம் பாருங்க. எந்த விஷயத்தை கேட்டு பாருங்க பதில் இருக்குது. இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாது எதுவுமே இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் ஏனைய மார்க்கங்கள் மதங்கள்லாம் எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் பதில் இல்லை. ஆனா துணிஞ்சு நம்ம சொல்லலாம், எங்க இஸ்லாத்தை படிங்க, எங்க இஸ்லாம் சட்டத்தை கொண்டு வாங்க சொல்வதற்கான தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கு, எப்ப நம்ம தெரிஞ்சான். ஆகவே இந்த அடிப்படையில திருமறை குர்ஆன் சொல்ற விஷயம் தான். அடுத்து கடை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிக்காஹ்ல பங்கு கொண்டிருக்கிற அனைத்து சகோதரர்களே, உங்களுடைய கவனத்துக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையினால 7 வருஷம் மதரசால ஓதிட்டு கிட்டத்தட்ட ஒரு 43 வருஷம் ஆச்சு. ஓதுற மாதிரி மக்கள் ஏதாவது சொல்றதே சரி, இந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு இது வரைக்கும் வெளியே விட்டுக்கிறான். ஒரு காலம் வரை எந்த விஷயத்தை சொல்வதாக இருந்தாலும் குர்ஆனை ஹதீஸை பார்க்காம அந்தந்த ஊர்ல மார்க்கம் சொல்றாங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த காலம் ஒரு காலம் இருந்துச்சு. பிறகு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை,
ஒரு சமீப காலமாக எதை சொன்னாலும் செய்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரிந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். அதனால குர்ஆன் செய்திருக்கிறதால் பார்த்து படிச்சு சொல்லவும் செய்யவும் செய்யறோம். அந்த அடிப்படையில் கொஞ்சம் சிந்திங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன? திருமணத்திலே சிறந்த திருமணம், திருமணத்தில் நல்ல திருமணம், அந்த திருமணம் மிக இலகுவாக இலேசா நடத்தப்படுகிற திருமணம் தான். அப்படின்னா என்ன? திருமணத்தில் சிறந்த திருமணம், அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரித்தான திருமணம். அந்த திருமணம் என்னன்னு சொன்னா மிக இலகுவான திருமணம், லேசா நடக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் என்ன பழமொழி? திருமணத்தை நடத்திப்பார், வீட்டை கட்டிப்பார், அப்படின்னு செத்துருவார். திருமணத்தை நடத்துற பார்த்தீங்கன்னா படாத பாடு. சுப்ஹானல்லாஹ். என்னடா இவ்வளவு பெரிய நோட்டீஸ் கொடுத்த உடனே கையில வாங்கிட்டு நீ கொடுத்த உடனே இப்படி வச்சுருவாங்க. யாரு கல்யாணம், எப்ப கல்யாணம், எங்க கல்யாணம், இவர் கொடுத்துட்டு அது சொல்ல வேண்டியதானே, என் மகனுக்கு இன்னாருக்கு இன்ன இடத்துல எல்லாம் சொல்லுவார். அப்ப இது வேஸ்ட். இவ்வளவு அடிச்சுட்டு நீங்க பாருங்க, பெரும்பாலும் கேட்டு பாருங்க, கொடுத்த உடனே கேட்பாங்க எங்க கல்யாணம், யாரு கல்யாணம், எப்ப கல்யாணம், இவ்வளவு விஷயம் இருக்கு. அதை கொண்டு போய் உள்ள கொடுத்து வந்த பிறகு ஒரு சில கல்யாணம் வரமாட்டாங்க. எனக்கு வரலையா, அவர் என்ன முறையா கும்பிடல, என்ன சரியா கும்பிடல, அதுக்கு ஒரு பெரிய சண்டை. திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரன் பாதி பேர் காணாம போச்சு. என்னங்க நீங்க வரல, அவன் என்ன முறையா கும்பிடலைங்க, சரியா கும்பிடல. அப்ப அதுக்கு என்ன முறை என்ன சரின்னு தெரியல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு பாருங்க. ஒரு முறை ஒரு நபி தோழர் முகைரா என்ற ஒரு தோழர் வருகிறார். வந்து அல்லாஹ்வின் தூதரே, நான் மணமுடிக்க போகிறேன். சுப்ஹானல்லாஹ், அழகான வாக்குவாங்க. நான் மணமுடிக்க போகிறேன். என்னப்பா மணம் முடிச்சிட்டிய, பெண்ணை பார்த்துட்டியா என்று கேட்கிறாங்க. இல்லை யார சொல்லலாம், பெண்ணை பார்த்துக்கொள். ஏனென்றால் நீ மணமுடிக்க வேண்டிய பெண்ணை பார்த்து மணமுடித்துக் கொண்டால் அது உங்கள் இருவருக்கு மத்தியிலே அன்பை அதிகமாக ஆக்கும். உங்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு நம்ம தகுதியான வாழ்க்கையை அமைண்டாங்க. உடனே அவர் என்ன செய்தாரு, எந்த பெண்ணை விரும்பினால் நேரம் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட இந்த மாதிரி உங்களுடைய பெண்ணை பார்த்து மணமுடிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு மனசுல லேசா வெறுப்பு இருப்பது போல இவருக்கு தெரிந்தது. சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தையை கேட்டவுடன் திரைமறைவில் இந்த பெண் பகிரங்கமாக சொல்கிறாள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்தால் நீ என்னை வரம்பினால் பார்த்துக்கொள், நான் தான் அந்த பெண் தான். பார்த்தாங்க, பிடிச்சு வச்சு திருமணம் முடிச்சு வச்சு. எவ்வளவு எளிவு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி விட்டாட்டே சொல்லணும்ல, மணமுடிச்சுட்டேன் மணமுடிக்க போறேன்னு ஒன்றும் சொல்லல. ரசூல் என்னப்பா நான் சொன்னேன்ல எனக்கு மணமுடிக்க ஆள் சொல்லியான்னு கேட்கவும் இல்லை. நீங்க நிக்காக சம்பந்தமான எந்த ஒரு ஆள்வி கேட்டு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு நிக்காக சபைக்கு என்று போய் திருமணம் நடத்தி வச்சிருக்கிறாங்க கேட்டு பாருங்க, இல்லவே இல்லை. நாம் இப்ப கூடுறோமே, இப்படி ஒரு சபை இருக்கிறதா என்று நான் ரொம்ப நாளாக தேடி பார்க்கிறேன். குர்ஆனில் ஹதீஸில் இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. வேற என்னது? ஒரு தகப்பன், ஒரு பெண், ஒரு தகப்பன் அல்லது பொறுப்பாளி தன்னுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைச்சிட்டா அவங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, இது மாதிரி நம்மள கூட்டி வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை வரல மாமா வரல பாத்தீங்கன்னா நிக்கா நடக்காம இருக்கும். என்னங்க மாமா வரல, என்னங்க பச்சா வரல, அல்ல ஊர்ல இவர் வரல அவர் வரல. ஆனா நிக்காக்கு அதெல்லாம் ஷரத்தே கிடையாது. எளிமையான திருமணம். இது ஃபிக்ஹுக்கு தான் சொல்றாங்க. ஷாஃபி ஹனபி போன்ற கிதாப் இதான் சொல்றாங்க. அதை கூட ஒழுங்கா படிக்கல. ஷாஃபி நாம சொல்லி நமக்கு சண்டை வரக்கூடிய ஆட்கள் திருமணம் ஷாஃபி படிக்கல. நிக்காஹ்னா ஒரு பாணி மூணு, என்னுடைய மகளை உன்னிடத்தில் இவ்வளவு மகனை பெற்றுக்கொண்டு மனம் முடித்தே ஒத்துக்கொண்டாயா, ஒத்துக்கொண்டு முடிஞ்சு திருமணம். அவ்வளவுதாங்க. பெண்ணுக்கு தகப்பனாரு கணவன் தன்னுடைய மகளுடைய கணவன் கையை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு மகளை இவ்வளவு ரூபாய் மகளாக பெற்றுக்கொண்டு நான் இன்னும் காட்சி வச்சு மனம் முடித்து ஒத்துக்கிட்டீங்களா, ஒத்துக்கிட்டா திருமணம் முடிஞ்சு வச்சு. இதுக்கு பாருங்க, சிறந்த திருமணம் சொன்னது எது? இதுதான். ஒத்துக்கிட்டு அந்த அவர் ஒத்துக்கிட்ட முடிஞ்சு வச்சு. அப்ப திருமணம் என்பது இவ்வளவு எளிமையான ஒன்று என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி 10 நாட்களாக ஆலோசனை நடத்துறது, எங்க நடத்துறது இல்லை. ஆனால் ஜமாத் நம்முடைய பார்வை இஸ்லாமிய பார்வையாக அல்லாஹ் தூதர் சொன்ன வழியில இருந்தா நம்ம எல்லாம் லேசாயிடும். அல்லாஹ்வுடைய அன்பு அவ்வளவு அதிகமா கிடைக்கும். அதனால திருமணம் என்பது மிக எளிமை. என்னதே நாம ஒரு நம் மாப்பிள்ளை பெற்றவங்க அந்த மாப்பிள்ளைக்கு தகுதியான பெண்ணை தேடும் போது அவள் மார்க்க நடைமுறையுடைய பெண்ண அந்த பெண்ணை மகனே பார்க்க ஏற்ப
பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய கூட்டு வரும், அதுல மாப்பிள்ளை இருக்க மாட்டாரு. தவிர மச்சான், அக்கா, மதனி, குழந்தையா எல்லாரும் வரும். அதுக்கு ஒரு பெரிய கேட்டு போறீங்க, என்ன ஆக்கணும், என்ன அப்ப இப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அல்லாஹ்வுடைய அவரை பார்த்தா திருமணம் முடிந்து விட்டது. ஆகவே திருமணம் மிக எளிமையான ஒன்று, ஒரு பெரிய வேற என்ன இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையாக நடத்த வேண்டிய செய்தியாக சொன்னது என்ன? ஒரு ஆண்மகன் மனம் முடிக்கிற அளவிற்கு வசதி இருந்தால் அந்த ஆண்மகன், அந்த மனம் முடிக்கிறவன் ஒரு இன்னும் வசதி உள்ள ஆளா இருந்தா குறைந்தது ஒரு ஆண் எடுத்தால் விருந்து கொடுக்க சொன்னார். ஒரு ஆண்மகனை பொறுத்தவரையில ஆண்மகன் செய்ய வேண்டிய வேலை என்ன? அவருக்கு அல்லாஹ் தஆலா உடல் வலிமையை பொருளாதார வசதி அறிய கொடுத்திருந்தால் அவன் மனமுடித்த பிறகு நல்ல ஒரு ஆட்டை அறுந்து, குறைஞ்ச அளவு ஒரு ஆட்டை அறுத்து விருந்தளிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வீதி நின்று கொண்டிருக்கிற போது பெண்களும் இன்னும் பல பேர் ஜமாத்தை போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப கேட்கிறான், எங்கே இருந்து வருகிறீர்கள்? நாங்கள் ஒரு மனவிருந்திலே கலந்து கொண்டு வருகிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் தெரியல, அவங்க போகல, அந்த நிக்காவுடைய சொந்தவங்க போயிட்டு வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அருள் அன்பு கிடைக்கட்டுமாக வாழ்த்து சொல்றாங்க. நீங்கள் ஒரு நல்ல காரியத்திலே பங்கு கொண்டு விட்டு வருகிறீர்கள், நல்ல ஒரு சுன்னத்தால கலந்து கொண்டு வருகிறீர்கள். எனவே திருமணம் மிக எளிமையான, சிரமம் இல்லாத, அல்லாஹ்வுடைய அருளுக்கு உகந்த திருமணம் ஆவதற்கு லேசா நடத்துற போது. என்ன லேசா நடத்துறது? நீங்கள் ஒவ்வொரு ஊர்லயும் பள்ளிவாசல் இருக்குது. எப்படி மாறணும்? பள்ளிவாசல் தான் வேண்டும், சட்டம் சொல்கிற இடமாக. அப்படி பொம்பளை கோட்டு போவாளா? பொம்பளை கோட்டுக்கு போறதால ஏற்பட்ட விளைவுகள் தான் இந்த இடத்துல இப்படி ஜமாத்து காரணம். அல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்று ஒவ்வொருக்கும் தெரிந்து அதற்கு பேர் விஷயமாக இருந்தாலும் ஜமாத்துங்கள் மூலமாக குர்ஆன் சொல்லுவோம் என்ற நிலையை வச்சிருந்தா எல்லா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் மதீனா தொழுகைக்கு மட்டும் பள்ளிவாசல் மூலமாகத்தான் எல்லா திட்டங்களையும் வழிபாடுகளையும் கொடுக்கல் வாங்குகளையும் சமூகத்துக்கு ஏற்படுகிற எல்லா தீர்வை வழங்கி இருக்கிறார்கள். எனவே அருமை சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அறிஞர்களே, நாம் செய்ய வேண்டிய மிக மகத்தான முக்கியமான, அது இந்த காலத்தில் அவசியம் செய்ய வேண்டிய கடமை படி என்னன்னா, ஒவ்வொருவரும் இறைமறையாம் திருமறை குர்ஆனை பொருளுடன் படிக்க வேண்டும். அப்படி பொருள் வந்து படிக்க வந்து ஆரம்பிச்சுட்டா, குர்ஆனை வந்து கவனமா படிச்சுட்டா அவருடைய உள்ளத்துல ஹதீஸை படிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஏற்பட்டுடும். ஏன்னா குர்ஆன்ல ஏராளமான செய்திகளை ஹதீஸ் தான் விளக்குது. அப்ப ஹதீஸ் இல்லாத குர்ஆனை முழுமையாக முறையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் நாம் இறக்கிறது எதற்காக? நபியை விளக்கி சொல்வதற்காக. அதனால அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, நாம் பெரும் முயற்சி செய்ய வேண்டிய வேலை என்ன? வரக்கூடிய காலத்துல வெறும் பள்ளிக்கூட படிப்புல இந்த அவங்க உலக ரீதியா படிச்சு கொடுக்க பாடம் இருக்குத, நம்ம பிள்ளைகளை பூரா முஸ்லிக்கா மாத்திக்கிட்டு இருக்கிறான். எல்லா பிள்ளைகளும் முஸ்லீம் விட்டு பிள்ளைகளும் தௌஹீத் விட்டு பிள்ளைகளும் முறையாக நாம் நடத்துற பள்ளிக்கூட இல்லாதவங்க சேர்ந்தா அவன் பள்ளிக்கூட போறதுக்கு முன்னாலே ஆண்ட முதியோரையும் பெற்றோரையும் நாங்கள் வணங்கி வலுப்படும் சொல்லிட்டு உள்ள போறான். பள்ளிக்கூடத்தில் போனா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம், எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று கண்டவனையெல்லாம் இறைவன் சொல்கிற பாடத்தை படிச்சு கொடுக்க நம்ம முயற்சிட்டு இருக்கிறோம். ஆகவே அருமை சகோதர சகோதரர்களே, இளமை பருவத்திலிருந்தே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் திருமறை குர்ஆனை பொருளுணர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தால், அந்த குர்ஆன் ஹதீஸை படிக்க ஆரம்பிச்சுட்டா நாடு சிறப்பாக ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொந்தக்கார நாடு ஆகிவிடும். மக்களுடைய மனதில் அமைதியும் வெற்றிகரமான வாழ்க்கை பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா உலகத்தில் வாழ்ந்து மரணமடைகின்றவரை நம்முடைய உலக மார்க்க எல்லா விஷயங்களுக்கும் நாம் செய்கின்ற சொல்கின்ற அத்தனைக்கும் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய என்ன சொல்லியிருக்கிறார்கள் செய்திருக்க என்பதை தெரிந்து அதை சொல்லியும் செய்தியும் அதே அடிப்படையில் பிற மக்களை வாழ வைக்கின்ற முயற்சி நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியவனாக வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து சமூக நீதி முரசு ஆசிரியரும் பொற்காலம் திரும்பட்டும் சிந்தனையாளரும் ஆகிய சிஎம்என் சலீம் எம்ஏ அவர்களை சிற்றுரையாற்ற அழைக்கிறேன்.
சகோதரர் சலீம் அவர்கள் நிக்கா நிகழ்ச்சியை முடிந்த பிறகு வாழ்த்துறையாக ஒரு சில நிமிடங்கள் பேசுவார்கள். இப்பொழுது ஈஜாப் கபூல் நடைபெறும். ஈஜாப், அதாவது ஈஜாப் கபூல்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம். பெற்ற தகப்பன் இன்னொருத்தர் இருப்பார். இவர் இன்னொருத்தர் உட்காந்து நான் ஈஜாப் சொல்லி கொடுக்குறேன், இப்போ சொன்னமாக இருக்குது, இப்போ சொன்னமாக இருக்குலாம் சொல்லிகிட்டு இருப்பார். ஈஜாப்புங்கிற என்னென்னா முதல்ல விளக்கி சொல்லிடுறேன். ஈஜாப் என்பது பெண்ணை பெற்ற தகப்பன் தன்னுடைய மகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட மணமகனுக்கு இவ்வளோ மகன் நான் வாங்கிட்டேன், என்னோடய மகள் சார்பாக நான் மகனை வாங்கிட்டேன், உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்னு சொல்கிறது. கபூலுங்கிறது மணமகன் நான் வழங்கிய மகரை நீங்கள் பெற்றுக்கொண்டு எனக்கு மனைவியாக்கி தந்த இன்னாரை மனைவியாக மனம் ஏற்றுக்கொள்கிறேன்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார். இதுதான் கபூல். இதுக்காக ஒரு 4 தலையணை வரிச்சு போட்டு 4 பக்கமும் சுற்றி நின்றுக்கிட்டு மேலே ஃபேன் ஓட விசிறி ஓட சொல்லுவான். இந்த கூத்தெல்லாம் நடக்கும், எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஈஜாபு கபூல்னா இஸ்லாத்தில் என்ன அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் ஈஜாப் சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்னுடைய இளைய தம்பி முகமது இக்பால் அவர்கள் வருகிறார். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अन्बियाइ वल मुरसलीन। अना मोहम्मद इकबाल इब्न मोहम्मद सालेह अन कहतक इब्नाती सालिहा वलियन लहा बिस्सदाक़ी सिलसिलतैन बिवज़नी 40 ग्रामन हस्ब अम्रिल्लाहि ताला व बिसुन्नति नबीना मुहम्मदन सल्लल्लाहु अलैहि वसल्लम व बिशहादति हादिरीन फी हादल मजलिस। நேனாமுனா முகமது சாலிஹ் அவர்களின் மகன் முகமது இக்பால் ஆகிய நான் என் மகள் சாலிஹாவுக்கு வலியாக இருந்து அல்லாஹுவின் வேத கட்டளைப்படியும் நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையின்படியும் 40 கிராம் எடையுள்ள தங்கச் சங்கிலியை மகராக பெற்றுக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கும் இச்சபையினர் சாட்சியாக என் மகள் சாலிஹாவை உங்களுக்கு திருமணம் செய்து தந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது இக்பால் அவர்களின் மகள் சாலிஹாவை 40 கிராம் எடையுள்ள தங்க சங்கிலி மனக்குடையாக வழங்கி உங்கள் அனைவரையும் சாட்சியாக்கி மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். 40 கிராம் தங்க சங்கிலியை மகராக தந்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருளால் இன்றைய திருமணம் நிகழ்ச்சி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த வழிமுறையிலே இலகுவாக முடிந்தது. ஷேக் அவர்கள் பல முறை அல்லாஹ்வுக்கு ஒப்பான திருமணம் எதுன்னா இலகுவாக நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் கரெக்டான வார்த்தை. எளிமையாக நடக்கிறது சரியான வார்த்தை அல்ல. ஏன்னா அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைருன் நிக்காஹி ஐஸரஹு அப்படின்னா மிகச்சிறந்த திருமணம் எதுவென்றால் இலகுவான முறையிலே நடத்தப்படக்கூடிய திருமணம். எளிமையான முறையில் அல்ல. திரும்ப சொல்கிறேன், இலகுவான முறையிலே நடத்தப்படக்கூடிய திருமணம் தான் சிறந்த திருமணம்.
இலகுன்னா என்ன அப்படிங்கிற ஒரு அளவுகோல் வேணும். இன்றைக்கி ஷேக் இன்னைக்கு உங்களுக்கு மனவுரை நிகழ்த்தி ஷேக் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. காலையில் சுபத்துறதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இது கல்யாண வீடு மாதிரியே இல்லையே, எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லையே, நேரம் இருக்காது. நீங்கள் சர்வதாரணமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே அண்ணன் தம்பியே, இது எப்படின்னு கேட்டாங்க. இதுதான் ஐஸ்தரகு அப்படின்னு விளக்கம் சொன்னேன். மணமகனுடைய சார்பிலிருந்து மணமகளுக்கு எந்த விதமான கடமையும் காட்டப்படக்கூடாது, நெருக்கடி இருக்கக்கூடாது. சுத்தமாக சொல்லப்போனால் எந்த விதமான பொருளாகவோ பணமாகவோ நகையாகவோ சுத்தமாக நெருக்கடி கொடுக்கக்கூடாது. அதான் இலகு. அதே போல மணமகனுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாது. இதுதான் ஐஸ்தரகு என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய ரொம்ப சுருக்கமான விளக்கம். எந்த திருமணத்திலே மணமகன் சார்புக்கு மணமகளுடைய தரப்பிலிருந்தோ மணமகளுக்கு சார்புக்கு மணமகனுடைய தரப்பிலிருந்தோ நெருக்கடி இல்லாமல் நடைபெறக்கூடிய திருமணம் தான் இலகுவான திருமணம். இலகுக்கு ஆப்போசிட் என்னன்னா கடினம். அதாவது இங்கிலீஷில் சொல்லப்போனால் ரெண்டு மாதிரியாக சொல்லணும். இதை சிம்பிளாக நடக்கக்கூடிய கல்யாணம்னு சில பேர் மொழிபெயர்க்கிறாங்க. சிம்பிள்னா எளிமையாக நடக்கக்கூடிய திருமணம். எளிமையாகன்னு சொன்னாக்கா அது பேரிச்சை பழம் கொடுத்து சமைச்சா கொடுத்து கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, அதான் எளிமையான திருமணம். அதான் ரசூல்லா செஞ்சாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்த போது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். வெளியே போ, ஊரில் இருக்கிற எல்லாரையும் உன்னை கண்ணில் பண்ணுற ஆளுகள் எல்லாம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணில் படுற ஆட்களை எல்லாம் விருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. திரும்ப போ அப்படின்னு அனுப்பிக்கிறாங்க. இன்னும் யாராவது மிச்சம் இருந்தால் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வர்றாங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க. திரும்ப போ, யாரும் பாக்கி இருந்தால் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அர்த்தம்னு சொன்னால், அவங்க பணக்காரனை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லலை, ஏழையை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லலை, சாப்பிட்டவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லலை, பசியாளி கூட்டிகிட்டு வான்னு சொல்லலை, யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்களெல்லாம் விருந்து கூட்டிகிட்டு வான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து புதுசாக ஒரு ஜமாத்து புதுசாக ஒரு பத்தா கொடுத்துருக்கு. அது என்னன்னாக்கா 300 பேருக்கு மேலே சேர்ந்தாக்கா அந்த கல்யாணம் வந்து செல்லாது. 300 பேருக்கு மேலாம் மண்டபத்தில் நடக்கக்கூடிய கல்யாணம்லாம் செல்லாத கல்யாணம் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பத்தா வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜமாத்து ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கு. சொந்த அறிவின் அடிப்படையில், ஹதீஸுனுடைய அடிப்படையில் பத்தா வந்ததுன்னா தான் நம்ம ஏற்றுக்கிடுவோம். சொந்த அறிவுக்கு உட்பட்ட பத்தாக்கள் எல்லாம் நம்ம ஏற்றுக்கிட மாட்டோம். ஆகக்கூடி இந்த முறையில் நடக்கக்கூடிய இந்த எளிமையான அப்படிங்கிற வார்த்தையை மாற்றிவிட்டு இலகுவான திருமணம் என்ற திருமணம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நிறைவடைந்திருக்கிறது. அதற்காக உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பல அமர்வுகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமணம் முடிஞ்ச உடனே உங்களுடைய கடமை என்ன? எங்களுடைய கடமையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். உங்களுடைய கடமை என்ன? மணமக்களை மனம் நிறைந்து உளப்பூர்வமாக வாழ்த்துறது. அது என்ன வாழ்த்துறது? இந்த 4 முழத்துக்கெல்லாம் வாழ்த்துறது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வாழ்த்தை வந்து வாழ்த்துறது. அது என்ன சொல்லிக் கொடுத்தாங்க? 1989, எத்தனை வருஷமாச்சு? 27 வருஷமாச்சு. அதிரா மன்றத்துடைய வரலாறுலேயே முதலாக பாரக்கல்லாஹு லக்க பாரக்க அலைக்க ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று நபி வழி வாழ்த்தை அச்சில் போட்டது என் தம்பியோட கல்யாணத்தில், இக்பாலுடைய கல்யாணத்தில். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு வந்து அகத்திலும் புறத்திலும், அகவாழ்விலும் புறவாழ்விலும் வளம் சேர்ப்பானாக, பரக்கத் செய்வானாக, நன்மையான காரியங்களில் உங்களை ஒன்றிணைப்பாக. இவ்வளோ தாங்க. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வாழ்த்து. இதுக்கு மிஞ்சின வாழ்த்து கிடையாது. இப்போ என்ன ஃபேஷன் சொன்னாக்கா, எல்லா பத்திரிகையும் இதை அடி பண்ணுவார். எல்லா பத்திரிகையும் குராஃபியாக இருக்கட்டும், அந்த ஜமாத்தாக இருக்கட்டும், இந்த ஜமாத்து, எல்லா ஜமாத்துலையும் அடிக்கலாம். ஏன்னு சொன்னால் பிரிண்டிங் பிரசுகாரம் வந்து அது டிஃபால்ட்டாக வச்சுட்டான். அடித்து முடிச்சுட்டு இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்த்து. ஆனால் அந்த வாழ்த்துலாம் பத்தாது, கொஞ்சமாக இருக்குது, சின்னதாக இருக்குது, நாங்கள் வாழ்த்தோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லி பையனை மாட்டு நீட்டுவான். அப்படியே யார் யாருக்கெல்லாம் இவனே கல்யாணம் பண்ணி வைப்பான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது இந்த ஜனங்க. ஆனால் இன்னும் வந்து திருத்தம் வரல, இன்னும் மறுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இல்லையேப்பா, இது இல்லையே, எந்த கிதாபிலும் இல்லையே, ஏன் இதெல்லாம் வச்சு இன்னும் மாரடிக்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆக அது நான் சொல்ல போனால் இன்னும் நீண்டுக்கிட்டே போகும். இந்த திருமணத்துக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக எங்களுடைய அருமை தம்பி சீவன் சலீம் அவர்கள் தங்களுடைய நெருக்கடியான நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மணமக்கள் வாழ்த்தி 5 நிமிடம் உரையாற்றுவார்கள் இன்ஷா அல்லாஹ்.
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை போற்றி போந்தவனாக சமுதாய பணியிலே தங்கள் வாழ்வினுடைய பெரும்பான்மையான நேரத்தை அர்ப்பணித்து கொண்ட ஒரு குடும்பத்தினுடைய திருமணம், அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற திருமணம், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் அமையப்பெற்ற திருமணம். இந்த திருமண நேரத்தில் அதுவும் குறிப்பாக திங்கட்கிழமை அன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக நம்ம எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் திருமண நாட்கள், திருமண விழாவையும் நம்முடைய விசேஷ தினங்களையும் வைத்துக்கொள்வது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய இயல்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேறு யாரையும் பார்த்து தானே காப்பி அடிப்போம். அதனால் கிறிஸ்தவர்களுக்கு சிறந்த தினமாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் முஸ்லீம்களும் திருமணத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய வழக்கம் மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மாற்றாக திங்கட்கிழமை அன்று இந்த திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருள் பொருந்திய திருமணம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்துவதற்காக கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனையும் வாழ்த்தையும் இந்த மணமக்களை வாழ்த்தி பிரார்த்தித்து அவர்களுடைய வாழ்வு, அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய அவர்களுடைய தந்தைமார்களைப் போலவே சமுதாய பணியிலே முழுமையாக ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காகவும் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்கின்றேன். காரணம், எப்போதெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் தன்னுடைய வழியிலிருந்து சற்று மாறுகின்றதோ அப்போதெல்லாம் பிற மக்களை வைத்து, நெருக்கடியை வைத்து அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து வரக்கூடியதை பார்க்கலாம். இன்றைக்கு அதிகமான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயம். திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. திருமணத்தை பதிவு செய்ய கொள்ள வேண்டும் என்ற நெருக்கடியே பிறகு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் எங்கே பதிவு செய்யப்பட்டதோ அந்த வழியிலேயே சிக்கலையும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நெருக்குதலின் காரணமாக அதனுடைய அடுத்த கட்டமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சமச்சீர் சட்டம் என்று கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் நம்மளுடைய வழிமுறையை, வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். திருமணம் வயது வந்துவிட்டால் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கான அந்த சட்டத்தை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நாம் தகர்த்தெறிய வேண்டும். திருமணத்திற்கென்று எந்த வயதும் கிடையாது. வயது நிர்ணயிப்பது, திருமணத்திற்கு இந்த வயதுதான் என்று நிர்ணயிப்பது, அது மேற்கத்திய நுகர்வு கலாச்சாரத்தின் அடிப்படையிலான சட்டம். அந்த சட்டத்தை நாம் தகர்க்க வேண்டும். பிறகு ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அதையும் எங்களுடைய ஜுடிஷியரி சிஸ்டத்தின் அடிப்படையில் தான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற திட்டமும் நம்மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போராகவே நாம் கருத வேண்டும். 1437 ஆண்டுகளாக நாம் எதை பின்பற்றி வருகின்றோமோ அந்த வழிமுறையையே நாமும் பின்பற்ற வேண்டும். இனி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழக்கூடிய மக்களுக்கும் வழிகாட்ட வேண்டும். அதனால நிறைய வேலைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்வை முழுக்க முழுக்க இஸ்லாமிய அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 5 நிமிடங்களில் திருமணம் முடிந்திருக்கிறது. அதே போன்ற வழிமுறையை நாம் அதிகமாக பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்வது நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறது. அந்த குறைந்து போனதின் காரணமாக சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை இளைஞர்களுக்கு தூண்டுவதையே பிரச்சாரமாக செய்ய வேண்டும். அதிகம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று விதவைகள் திருமணமாக இருந்தாலும் சரி, தகுதியுடைய மக்கள் பலதாரமணமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வழிகாட்டி இருப்பதன் அடிப்படையில் யார் யாருக்கு எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை இஸ்லாமிய அடிப்படையிலே நாம் முழுமையாக பின்பற்றி வாழ்வதற்கு ஷேக் அவர்கள் சொல்லி காட்டியது போல துவக்கத்திலிருந்தே இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பயிற்றுவித்து வளரக்கூடிய சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் உருவாகி வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பை தந்தரல வேண்டும். இந்த மணமக்களை வாழ்த்தி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையான அபிவிருத்தியும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 2 வரி துவா தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கும் தெரியாதவங்க யாரும் இருந்தால் நான் சொல்லக்கூடிய துவாவை, இந்த துவாவை மனப்பூர்வமாக மணமக்களுக்காக சொல்லி நீங்கள் வாழ்த்துங்க. பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ்வுடைய அருளால் அவனுடைய மார்க்கத்தின்படியும் அவனுடைய தூதருடைய வழிமுறையின்படியும் நடந்தெறிந்த திருமணத்திற்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய மணமகன் மணமகள் வீட்டாரின் குடும்பத்தாரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கான வலிமா தொடங்க இருக்கிறது. அது முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு ஆண்களுக்கான வலிமா நடைபெறும். அனைவரும் தவறாது கலந்து கொண்டு மணமகன் அளிக்கக்கூடிய வலிமாவிலே இருந்து விருந்து உண்டு சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உரையாக தம்பி நஸ்ருதீன் சாலி அவர்கள் நன்றி உரை நிறுத்தவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் وسيدنا نبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. எனது அன்புக்கு பெருமதிக்குரிய எனதருமை பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வருங்காலத்தை கட்டி எழுப்பும் இளைஞர் பெருமக்களே, உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய அழகியும் அதனுடைய சகாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உரைக்கு முன்பாக எனது இளைய மகனும் அவருடைய வயதை ஒத்த இளைஞர்களுக்கும் ஒரு நசிஹா செய்ய என்னுடைய மகனின் தந்தை என்ற அடிப்படையிலே எனக்கு இந்த அரங்கத்திலே எண்ணம் தோன்றிற்று. அதை அவருடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் ஏற்று நடப்பாராயில் இருவுலக வாழ்க்கையிலும் வெற்றியை காணலாம் என்ற பேரவா என் உள்ளத்தில் இருந்தது. அந்த அடிப்படையில் இன்று மணமக்களாகிய எனது அருமை மகனும் எனது தம்பி மகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காட்டிய வழிமுறையிலும் அல்லாஹ்வின் நாட்டுப்படி இந்த திருமணம் நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான இளைஞர் பெருமக்களே, இன்றைய காலத்தை பொறுத்தவரை கண்ணை கவரும் கணனியும் கையையும் விரல்களுக்கு அடங்காத கைபேசியும் நம்முடைய வாழ்க்கையை ஒருபோதும் உயர்த்த முடியாது என்பதை திட்டவட்டமாக தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், காலத்தையும் நேரத்தையும் அது தின்று கொண்டிருக்கிறது என்பதை தாங்கள் அனைவரும் உணர வேண்டும். நாம் 2 உலகுக்கும் பொருளிட்ட சொந்தக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்மைக்கும் அதற்கு நிகராக மறுமைக்கும் பொருளீட்ட வேண்டும் என்ற கடமை நம்முடைய அனைவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே நான் நினைவுறுத்திக் கொள்கிறேன். இந்த காலம் ஒரு துளி நகர்ந்தாலும் அதை திருப்பி அடைய முடியாது என்ற அல்லாஹ்வின் நாட்டப்படி நீங்கள் அனைவரும் ஒரு பக்கம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நானும் என்னுடைய வயதை ஒத்தவர்களும் ஏற்கனவே இந்த காலங்களை கடந்து வந்தோம் என்று ஒரு சிறிய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பறவைகள் பழுத்த மரத்துக்கிடையிலே போய் பழத்தை தின்று வந்து
தாம் செல்லும் திசையை நோக்கி வரும்போது எச்சமிடும். அந்த எச்சமாகப்பட்டது மலை இடைவெளியிலும் சுவர் வெளிகளிலும் வறண்ட பாலைவனத்திலும் வந்து விழும்போது அந்த விதையாகப்பட்டது பூமியை கிழித்து கொண்டும் மழையை உடைத்து கொண்டும் செடியாக முளைத்து வரும் அந்த காலகட்டத்திலே நாங்கள் அடைந்தோம். இந்த நேரத்திலே உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஈஸியாகப்பட்டு விட்டது, இலகுவாக்கப்பட்டது. காரணம், நீங்கள் இந்த வயதை ஒத்தவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கவில்லை என்று நான் உணர்கிறேன். ஆதலால் ஒரு பொடுபோக்குத்தன்மை உங்களிடத்திலே காணப்படுவது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆகையால் அன்பான இளைஞர்களே, ஒரு கணம் தாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈர் உலகுக்கு சொந்தக்காரர்களாக நாம் பொருளீட்டிலும் சரி, அமல்களிலும் சரி, ஒரு இலட்சியத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை நான் தகப்பன் என்ற முறையிலே இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகையால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சூரத் அன்-நஹ்ல் என்ற அத்தியாயத்தின் 97வது வசனத்தில் அழகாக சுட்டிக்காட்டுகிறார். ஆணாயினும் பெண்ணாயினும் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்து யார் நற்செயல்களை செய்தார்களோ நிச்சயமாக நாம் அவரை நல்வாய்க்காக வாழச் செய்வோம். இன்னும் நிச்சயமாக அவர்களுக்கு அவரது கூலியை அவர்கள் செய்து கொண்டிருந்ததிலே மிக அழகான கூலியை நாம் நல்குவோம் என்று உறுதியளித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அந்த அழகான கூலியை நாம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அல் குர்ஆன் வாலிதாகவும் அதையே வாழ்க்கை நெறிமுறையாக எடுத்து வைத்த எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியிலும் நீங்கள் நடக்க வேண்டும். இந்த அரிய தருணத்திலே எங்களுக்கெல்லாம் இரத்தத்தை பாழாக்க ஊட்டி தந்த என்னுடைய தாயையும் வறுமையிலும் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் குவித்த எங்கள் தந்தையையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம். அவர்களுக்காக ஐவேளையை நாங்கள் துஆ செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுடைய காலங்களிலே நாங்கள் செய்த துவாக்களை உங்களுடைய சந்ததிகள் அனைவரும் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அல்லாஹும்ம கமா ரப்பயானி சஹீரா என்ற துவாவை உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் தாங்கள் செய்ய வேண்டும். அதே போல உங்கள் சந்ததிக்கும் இதை போதிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையோர் முன்பாக இதை வைத்துக் கொள்கிறேன். ஆகையால் எனதருமை இளைஞர்களே, நீங்கள் உங்கள் காலத்தை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். ஈருலக வாழ்க்கையிலும் சரிசமமாக உங்களுடைய அமல்களை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று வேண்டியவனாக நன்றி உரையாக இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அறிஞர் பெருமக்களையும் வெளிநாட்டிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் வெளித்தெருவுகளிலிருந்து வந்த சகோதரிகள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த இனிய நிகழ்ச்சி இப்பொழுது முடிவெடுக்கிறது. அடுத்ததாக தொழுகைக்கு பிறகு ஆண்களுக்கும் தொழுகைக்கு முன்பாக பெண்களுக்கும் விருந்தோம் நடக்கும். அதை சிறப்பாக அழைத்து செல்லுமாறு அன்பர்களுக்கு எடுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஸலாம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.